ஐஸ்வர்யானாபி வித்யர்த்த சித்தியர்த்தம் தன கணகவஸ்தவாகணாரித்யர்த்தம் ஓம் சர்வஸ்யா. சார் ஒரு ஹெல்ப் சார், அர்ஜென்ட். அது வெறுங்களே கேட்கலாமே. சாரி என் பேர் மது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். என்ன? கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? லிஃப்டா? ஆமா சார், ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை சொன்னா தான் ஹெல்ப் பண்ண முடியும். இந்த போலீஸ்காரங்களே இப்படித்தான், விசாரணை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதுக்குள்ள கிரிமினல் தப்பிச்சு ஓடிடுவான். கேள்வி கேட்காம கொஞ்சம் வண்டி எடுக்கிறீங்களா ப்ளீஸ்? வாங்க சார். அதோ அந்த வண்டி கிட்ட தான். இங்கதான். ஸ்டாப். யோ மாட்டுக்காரா, வண்டி நிறுத்தியா? நிறுத்துங்க. எதுக்குமா? எதுக்கா? கொய்யால, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வாயில்லா ஜீவனை இப்படி கஷ்டப்படுத்துற? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஏமா மாடு ஏன் மாடுமா? டெய்லி புண்ணாக்கு நான் வாங்கி வைக்கிறேன். ஏன் இஷ்டம், அது எப்படி வேணா ஓட்டுவேன். அதை கேட்க நீ யாருமா? நான் யாரா? ப்ளூ கிராஸ் மெம்பர். ஏமா நீ புழு கிராஸா கூட இருந்துட்டு போ, இல்ல கரப்பாம்பூச்சி கிராஸா கூட இருந்துட்டு போ. தள்ளுமா, நான் போகணும். இரு வரேன். என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? மனுஷங்களுக்கு மட்டும்தான் காவலா? அனிமல்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? மேடம், இப்போ நான் என்ன பண்ணணும்? மெதுவா போங்க. வா. சார், லாக்அப்ல இருந்தவங்க எங்க போனாங்க? ஐயோ, போனாங்களா? எப்ப காணாம போனாங்க? நீங்க ரெண்டு பேரும் ஏன் யூனிஃபார்ம்ல இருக்கீங்க? ஏன்னா நாங்க போலீஸ். அப்போ மத்தவங்க? சொந்த ஜாமீன்ல விட்டோம். சொந்த ஜாமீனா? பேப்பர்ஸ் எங்க? நாங்கெல்லாம் பேப்பர்லாம் வாங்குறது இல்ல. எதுல இருக்கிற டீகள்ல ஆள் இல்லாதப்ப போய் கொண்டு வந்துருவோம். நியூஸ் பேப்பர்ல ஜாமீன் பேப்பர்ஸ். ஒரே ஊரு ஒரே தெரு, எல்லாம் எங்க பங்காளிங்க. ஆளை நம்பாம பேப்பரை நம்புவாங்களா? இங்க என்ன நடக்குது? இது போலீஸ் ஸ்டேஷனா, ரயில்வே ஸ்டேஷனா? எஸ் நந்தா, நான் சொல்றேன், 3 வருஷத்துல 15 தடவை டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்க. நியாயமா பார்க்க போனா நீ வாங்கின டிரான்ஸ்ஃபருக்கு முப்பட தளபதியா ப்ரமோஷன் ஆயிருக்கலாமே. ஏன் இந்த குளவரி? இது வெறி இல்ல, நேர்மை. அட என்னப்பா காலங்காத்தால காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? தமனாவுக்கு தமிழ் சங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? பவர் ஸ்டாருக்கும் பவருக்கு என்ன சம்பந்தம்? அது மாதிரி தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர்மைக்கு உள்ள சம்பந்தம். இன்னும் புரியலையா உனக்கு? இன்ஸ்பெக்டரோட ஹிஸ்டரியும் தெரியல, இந்த ஸ்டேஷனோட கெமிஸ்ட்ரியும் புரியல. எது கெமிஸ்ட்ரியா? என்ன படிச்ச மாதிரியா கேக்குற? இன்ஸ்பெக்டர் எப்போ வருவாரு? யோ ரைட்ரு ஐயா, ஸ்டேஷன் வாசல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி முக்காடு போட்டு யாரையா உட்காந்துருக்குது? அவன் தான் பிள்ளையார் ஊர் கணேசன். நேற்று அவன் வீட்டில் நகை திருட்டு போயிடுச்சுல, அதுக்காக ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்கா வந்து உட்காந்துருக்கேன். வந்தா நகையோட வா, இல்லைன்னா வராதான்னு பொண்டாட்டி திட்டுறான். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? எங்கே சார் சொன்னா கேட்குறாங்க? எப்படியும் திருநவே ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுக்க வருவேன், நானே பிடிச்சிக்கிறேங்கிறேன். யோ மாமூலை இங்கே கொடுத்துட்டு உடைக்கிற சுத்தியிலேருந்து ஏறுற ஏணி வரைக்கும் இங்கே தான் எடுத்துகிட்டு போய் திருடுறாங்கன்னு தெரிய வேணாம் அவனுக்கு. எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம். காது கிளியே 2 கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பான். தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சாச்சு சார், பேச்சை நிறுத்த முடியலையே. சார், நாளைக்கு எனக்கு லீவு வேணும். ஏன்? என்ன பொண்ணு பார்க்க வராங்க. தோடா யார் அந்த மைனர் பீடி? மைனர் பீடியா? ஏமா மைனர்னா மைனரா போடி விடுப்பாரு. உன்னை கட்டிக்க போற யாருன்னு கேட்கிறாரு. ஆயுதப்படையில இருக்காரு சார். ஆயுதப்பட வீரர்? எதுங்க? என்ன சார்? வரதட்சணை அதிகம் கேட்பாங்களே, தாங்க முடியுமான்னு கேட்டேன். சீரியஸன் எல்லாம் பெரிய என்ன தரப்போறாரு? இந்த வரதட்சணை பணத்தை பார்வனர் பரமசிவம் கொடுத்துருவாரு. இது போக்குவரத்து செலவு மண்டப செலவையெல்லாம் நம்ம ஐட்டக்கார அளமையில் தர போகுது. நகைக்கு தான் சார் ஆள் பிடிக்கணும். ஏய், நம்ம பீரோ புள்ளிங் ஜீஜோர் தானே? போன வாரம் தானே 160 பவுன் நகை அடிச்சான். சார் தேங்க்ஸ் சார், நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்துனீங்க. வாழ்த்துக்கள். தம்பி யாரு? நந்தா. இங்க எஸ்ஐ ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஓ, நீங்க தான் அந்த சென்னை பார்ட்டியா? ஆமாம், ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் வெறுங்கையா இருக்கீங்க. ஒரு ஆஃப் சோடா, 1/2 டசன் ஆப்பிள் கூட இல்லாமல் வந்திருக்கீங்க. அவர் எங்கே சார் வெறுங்கையோட வந்தாரு? நேற்று நைட்டு 6 அக்யூஸ்ட்டை படுத்து உள்ளே போட்டாரு. முதல் அக்யூஸ்ட் இவர், 2வது அக்யூஸ்ட் நம்ம சவுந்தர் கான்ஸ்டபிள். இவர் குடிச்சிட்டு கலட்டா பண்ணாரு. அவரு டிபார்ட்மெண்ட்டை தப்பாக பேசினாரு. மற்றவங்க பிலோ 18 அவங்களும் குடிச்சிருந்தாங்க. யோ பிரதர், எதுக்கு இந்த கடமை வெறி? இப்படி சின்ன குத்தத்துக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாரும் உள்ளதான் இருப்பானுங்க. நீங்கள் ஒருத்தர் தான் வெளியே இருக்க வேண்டி வரும். இவ்வளோ ஸ்டிஃப்னஸ் கூடாது. வளையாத மூங்கில் உடஞ்சிரும். அதுக்காக ஓவரா வளைஞ்சா நிமிர முடியாது சார். கண்ணு, நாங்கள்லாம் கும்பகோணத்தில் மாமூல் கொடுக்குறாங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்தே குனிஞ்சிக்கிட்டு போவோம். ஒருத்தனுக்கு பயமே இல்லைன்னா ஒன்று அவன் போதையில் இருக்கணும், இல்லை பிரம்மச்சாரியாக இருக்கணும். கல்யாணம் ஆனால் எல்லாம் தானா சரியாயிடும். கடமை ஒன்றும் வியாதி இல்லை சார் சரியாகிறதுக்கு. யோ, அநியாயத்துக்கு நல்லவனா இருக்காயா? எஸ்ஐ சார், ஒரு மனுஷனுக்கு ஞானம் எங்கே வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது.
புத்தருக்கு போதி மரம், நியூட்டனுக்கு ஆப்பிள் மரம் மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டேஷன் தெளிவை கொடுக்கும். சார், இங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனால் மேலே தான் போகணும். அது பதவி மேலேயா இல்லை பரலோகமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சார், உங்களை அயோக்கிய நான் மாற சொல்லலை, பொழைக்க தெரிஞ்சவனா இருக்க கற்றுக்குங்க. பார்த்தீங்கள்ல, நான் எப்போ ஸ்டேஷனுக்கு வந்தாலும் இந்த லாக்கப்பை கும்பிட்டுட்டு தான் அந்த சேருக்கு வருவேன். ஏன்னா கைதிங்க நமக்கு கடவுள் மாதிரி. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் இதை பற்றி யோசிங்க. யோ, அந்த மெனு கார்டை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்கயா. ஓகே சார், இந்தாங்க சார். செயினர் தான் 1000 ரூபா, வீர பிள்ளைங்க 5000 ரூபா, வழிப்பறி 1000 ரூபாய், வீடு புகுந்து திருனா 30%, சைபர் கிரைம் 3000, வாய்க்கா தகராறு 2000. கூட்டமா கொண்டா 1 லட்சம், தனியா கொண்டா 50,000, கற்பழிப்பு 50,000, கள்ளக்காதல் 5000 ரூபா. எது பண்ணாலும் 30% கமிஷன் எங்களுக்கு வந்துடணும். ஸ்பான்சர்ட் பை கந்தன் டூப்ளிகேட் கீஸ், மாமி மசாஜ் சென்டர், வஜன்லால் அடவு கடை, விஜயா லாட்ஜ், லட்சுமி பார்க், கூலிப்படை குழு, குணசேகரன். அது அவ்வளோதானா? இப்போ அவ்வளோதான் சார். போய் வேலையை பாருங்க. தங்க பதக்கம் பார்த்துட்டு வந்திருப்பாரோ. நான் ஒத்துக்க மாட்டியா? ஐம் கண்ணன். இந்த ஸ்டேஷனில் நானும் ஒரு எஸ்ஐ. வணக்கம் சார். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இது கரப்ஷன் சார். அது உங்கள் பாஷையில், அவங்க பாஷையில் அதுக்கு பேர் சர்வேவல். அதுக்காக பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டி கொடுக்க முடியுமா? இதே கேள்வி தான் நானும் கேட்டேன். இன்ஸ்பெக்டரை பார்த்து இந்த ஸ்டேஷனில் சேர்ந்த புதுசில் அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு தடவை சொன்னால் புரியாது. என்னை கடத்திட்டு போயிட்டு இன்ஸ்பெக்டரும் மற்றவங்களும் மிரட்டினாங்க. ஒழுங்காக எங்கள் கூட சேர்ந்து லஞ்ச படத்தில் ஷேர் வாங்கிட்டு அமைதியாக இருந்து கட்டாயப்படுத்தினாங்க. எனக்கு அப்படி ஒரு பணமே தேவையில்ல சார். என் வாழ்க்கை நாசமாக போனாலும் பரவாயில்ல, நான் கை நீட்டி காசு வாங்க மாட்டேன். நான் முடியாதுன்னு சொன்னதும் என்னை கிளம்ப சொன்னாங்க. நான் கிளம்புனா போ. ஏய், எங்கே போகிற? உன் பொண்டாட்டி புள்ள குட்டி உனக்கு வேணா? சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என் பொண்டாட்டி குழந்தைங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். குடும்பம் தான் உன் வீக்னஸ், எனக்கு பணம் வீக்னஸ். உன் பங்கு பணத்தை நீ வாங்கலைனாலும் பரவாயில்ல, என் வழியில் கிராஸ் மட்டும் பண்ணிடாத. அப்படி கிராஸ் பண்ண நினச்ச உன் குடும்பத்தை மொத்தமாக தூக்கிடு. பலவீனம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இல்லாமல் இருக்க முடியாது. அது அவனுக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு நம்ம அம்மாலாம் எடுப்போம். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் வேலையை விட்டுடுவேன். தன்மானத்தில் இல்லை. போன வையா, முடியாதுன்னு சொல்லிட்டேல, போன வை. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். நீங்க? என் பேர் சக்தி அண்ணே, பெரிய அண்ணன் பையன். நீங்க பெரிய அண்ணனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஊர்ல இது வரைக்கும் பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாம் கூட எங்களை வந்து பார்க்காம தொழில் பண்ணதில்லை. ஆனா நீங்க மட்டும் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே. நான் ஏன் உங்களை பார்க்கணும்? நீங்க மதுரைக்காரர் இல்ல, அதான் கொஞ்சம் முறுக்கிட்டு நிக்கிறீங்க. யோ, சும்மா வளவளன்னு பேசாதியா. உனக்கு என்ன வேணும் நேரடியா கேளு. என்ன சவுண்ட் ஓவரா குடுக்குற? இது எங்க ஊரு, இங்க நாங்க தான் பேசணும், மத்தவங்க எல்லாம் கேட்கணும். நான் என்ன பண்ணணும்? இது அழகு. நீ என்ன பண்ற? நாளைக்கு ஒரு 20 லட்சம் ரூபா எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறேன். 20 லட்சமா? என்ன வாயை பொழக்கிற? 2.5 கோடி ரூபாய்க்கு நேத்தான ஒரு இடத்த வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்க. 20 லட்சம் ரூபாய்க்கு இப்படி ரியாக்ட் பண்ற? எங்க ஒவ்வொரு காசும் நான் உழைச்சு சம்பாதிச்சதுங்க, நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? எல்லாருமே உழைச்சு தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனா உழைச்ச காசுல ஒரு அமௌண்ட்டை வரிங்கிற பேர்ல அரசாங்கத்துக்கு கட்டுறாங்கல்ல, அது மாதிரி தான் இதுவும். இங்க நடக்கிறது எங்க அரசாங்கம், இங்க நீ வரி கட்டி தான் ஆகணும். முடியாதுன்னா? இது வரைக்கும் முடியாதுன்னு சொன்ன யாருமே உயிரோட இருந்ததில்ல. நாளைக்கு பணத்தோட வந்து பாரு. டாடி சாரி டாடி, ஸ்கூல் டீச்சரை பார்த்து பேசிட்டு இருந்தா, அதான் லேட் ஆயிடுச்சு. பில்டர் பொண்ணுன்னா சும்மாவா? வாஸ்துப்படி கன்னி மூளை குபேர மூளை எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்பயே குடியேறீங்க போல இருக்கு. டேய் கவலைப்படாத, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல. வணக்கம் சார். வணக்கம்மா. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். சார், இன்ஸ்பெக்டர் சார், எப்படியாவது நீங்க தான் காப்பாற்றணும் சார், ப்ளீஸ். சொல்லுங்க. என் பேர் பிரேம்நாத் சார். குவாலிட்டி பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன். சிட்டியில் ஏரி ஓரமா லேக்யூ அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு இருக்கோம் சார். இதெல்லாம் சார் கேட்டுக்கிட்டு, இது இன்ஸ்பெக்டர் கேஸ் சார். ஏன் ஒவ்வொரு கேஸ்க்கு இன்க்ரிமெண்ட் எதாவது இருக்கா? இது பப்ளிக் பிரச்சனை, நீ கூட ஹேண்டில் பண்ணலாம். இன்ஸ்பெக்டர் ஏட்னு டிபார்ட்மெண்ட்டை பிரிக்காதீங்க.
நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் இப்போ நான் பில்டிங் கட்டணும்னா 20 லட்சம் ரூபாய் மாமூல் தரணும்னு என்ன மிரட்டுறாங்க சார். யார்? பெரிய என்ன பையன் சக்தி சார். கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. பேப்பர் பேனா எடுத்து கொடுங்கப்பா. சார் கம்ப்ளைண்ட் எழுதணும்ல. வணக்கம் சார். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.